ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணோம். அங்கே எங்களுக்கு டீம் லீடராக இருக்கிற பேர் தான் பவித்ரா. வயசு 33. கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குது. பவித்ரா நல்லா ஜோவியலாக பழகுற பொண்ணு. எல்லாரோடையும் ஒரு லிமிட்டடாக இருப்பாள். ஆனால் வேலை விஷயத்தில் கராரு. அப்படி இருக்கப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுனால கம்பெனியில் உள்ளவங்க எல்லாரையும் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறதா பிளான் பண்ணாங்க. ஒரு பகல் ஒரு நைட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாரையும் வீட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஓகே போகலான்னு சொன்னாங்க. மகால்புரம் கூப்பிட்டு போனாங்க. காலையிலே கிளம்பி போனதுனால போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டு பீச்சில் நல்லா விளாண்டுட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு நைட்டு டிஸ்கோத்தெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. டிஸ்கோத் முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு தான் படுக்க போகிறதா இருந்தது. கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு போகும்போது பவித்ரா என் கூடவே நடந்து வந்தாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்னான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ஸ்விம் சூட்டில் கடலில் விளையாடணும்னு ஆசை. இவ்வளோ பேர் இருக்கிறனால எனக்கு கூச்சமாக இருக்குது. நைட்டு யாரும் இல்லை, அப்போ என்ன பீச்சுக்கு கூப்பிட்டு வரியான்னு கேட்டாங்க. நானும் ஓகேண்ணா. நைட்டு சரியாக 2 மணி இருக்கும். பவித்ரா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எங்கே இருக்குன்னு. ரூமில் இருக்குன்னு. நான் ரெஸ்டாரண்ட் வெளியில் வெயிட் பண்ணுறேன் வாங்கினதும் நானும் ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டு ஒரு துண்டு ஒன்று எடுத்துகிட்டு போனோம். வா போகலான்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டு போனாங்க. பவித்ரா நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. ஒரு ஃபேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் போட்டிருந்தாங்க. நைட் பேண்ட்டும் நைட் ஷர்ட்டும். முடிய நல்லா ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. பார்க்கவே அம்சமாக இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் பீச்சில் வாக் போய் ஆழமே இல்லாத இடத்துல இங்கே குளிக்கலான்னு சொன்னேன். பவித்ராவும் சரின்னு அவங்க போட்டிருந்த நைட் பேண்ட்டையும் ஷர்ட்டையும் கட்டினாங்க. பிக்னியில் பவித்ரா மேலும் கவர்ச்சியாக இருந்தாங்க. என்னால் கண்ணை திருப்பவே முடியல. போகும்போது நீ வான்னு கூப்பிட்டாங்க. சரி, நானும் என்னோடய ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் கட்டிட்டு பாக்ஸரோட அவங்க கூட குளிக்க போனோம். போயிட்டு அவங்க ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. தடுமாறி கீழே விழும்போது அவங்கள பிடிக்கிறதுக்காக அவங்கள மலை பிரதேசத்தை பிடிச்சிட்டேன். அதில் அவங்ககிட்டேருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை. சின்ன வெக்கம் தான் இருந்தது. மேலும் 2 பேரும் சேர்ந்து 2 மணி நேரம் குளித்து வெளியில் வரும்போது அவங்கள ட்ரெஸ்ஸை போட சொன்னேன். இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அப்படியே கொஞ்சம் நேரம் மூணு பார்த்து எடுக்குன்னு சொன்னாங்க. நான் எடுத்திருந்த டவலை அப்படியே விரித்து அவங்கள படுக்க சொன்னேன். நானும் என்னோடய பாக்ஸரை போட்டுட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்தேன். கொஞ்ச நேரத்தில் நான் உட்காந்துருந்த என் தொட மேலே அவங்க கைப்பட்டுது. என்னன்னு பார்த்தேன். அவங்க தான் கையை கொஞ்சம் கொஞ்சமாக நோத்தி என்னோடய ஆண்மையில் கையை வச்சு அப்படியே தேய்க்க ஆரம்பித்தாங்க. நான் அவங்ககிட்ட ஏன்னு கேட்டேன். இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. நான் கீழே விழும்போது நீ எனக்கு பிடிச்சல, அதில் நான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை நல்லா தேய்ச்சி விட்டாங்க. நானும் பதிலுக்கு அவங்களுக்கும் தேய்ச்சி விட ஆரம்பித்தோம். 2 பேரும் நல்லா சூடாகிட்டோம். வா ரூமுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வேணாம், ரூமில் யாராவது வெளில இருந்தாங்க தெரிஞ்சிடும்னு சொல்லி அப்படியே அவங்கள ஒரு பக்கமாக கூப்பிட்டு போனோம். கொஞ்சம் மறைவாக இருந்தது, பாறைகள்லாம் இருந்தது. அங்கே போயிட்டு நானும் பவித்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையானதை சந்தோஷமாக ஏற்றிக்கிட்டோம். பவித்ரா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்படியே எங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.